யாருமில்லா நேரத்தில், நான் தவித்த நேரத்தில் இயேசு எந்தன் பக்கம் வந்தாரே. சோர்ந்து போன நேரத்தில், கலங்கி நின்ற வேளையில் இயேசு எந்தன் கை பிடித்தாரே. சோர்ந்து போன நேரத்தில், கலங்கி நின்ற வேளையில் இயேசு எந்தன் கை பிடித்தாரே. பரிசுத்த ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க காப்பாராக. ஆமென். இந்த அருமையான காலை நேர சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். கானானிய தேசத்துக்கு குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு பூமியிலே எங்கள் பெயர் அற்றுப்போக செய்வார்களே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, நம்முடைய பெயர்களை அற்றுப்போக பண்ணுவார்களே. இன்றைக்கு உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பெயரை இந்த பூலோகத்திலே நிலைநாட்ட வேண்டும் என்று கட்டிடங்களை கட்டுகிறான், சொத்துக்களை சேர்க்கிறான், நிறுவனங்களை அமைக்கிறான், வேலைகளை செய்கிறான், பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை செய்கிறான். எதற்காக? தன்னுடைய பெயர் நிலைக்க வேண்டும் என்று. அந்த போட்டியிலே அவன் செய்கிற காரியங்களிலே, அநேக காரியங்களிலே அவன் தோற்று போய் தன்னுடைய பெயரையும் கெடுத்து கொள்கிற மனிதனாக இருக்கிறான். பல நேரங்களில் ஆண்டவராகிய கடவுள் நம்மை அழைத்ததும், நம்மை சோதிப்பதும், நம்மை சோதனைக்குள்ளாக்குவதும் அநேக நேரங்களில் ஆண்டவர் என்று நினைக்கின்றோம். ஆனால் இல்லை, மாறாக நாம் செய்த பாவங்கள், நம்முடைய தவறான சிந்தனைகள், கர்த்தருக்கு விரோதமான பாதையிலே நாம் நடக்கும் பொழுது, கடவுளுக்கு பிரியமில்லாத செயலை நாம் செய்யும்போது, தனது குடும்பத்துக்கு ஒரு நன்மை என்றும், பிறர் குடும்பத்துக்கு ஒரு நன்மை என்றும், தனது இனத்துக்கு ஒரு நன்மை என்றும், பிற இனத்துக்கு ஒரு நன்மை என்றும் செய்கின்ற அந்த இருவேறுபட்ட மனப்பான்மை நம்மிலே இருக்கும் பொழுதுதான் நாம் இந்த பூமியிலே நம்முடைய பெயர் அற்றுப்போக பண்ணுகிறார். இதற்கான ஞானமுள்ள நல்ல வசனங்களை கடவுள் திருமறையிலே கொடுத்திருக்கிறார். அந்த வசனங்களில் ஒன்றுதான் ரோமர் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 9:6 புறப்பட்டுள்ளபடியாக அது ஒரே ஆவியில் உறுதி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை, கடவுளுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது மிகவும் முக்கியமான நினைவுகளை நாம் உணர்வுகளாக பெற்றுக்கொள்கிறோம். இந்த உணர்வுகள் தான் நம்மை தேவனுக்கு மகிமையாக ஒப்பு கொடுக்கவும், இந்த மண்ணிலே நம்முடைய பெயரை நிலைத்து நிற்கவும் வாழ கடவுள் உதவி செய்கிறார். யோபு அநேக நேரங்களில் அவனுடைய நண்பர்கள், மனைவிகள் எல்லாரும் அவனை அழிக்க வேண்டும் என்று யோசித்தார்களே ஒழிய அவன் நிலைக்க வேண்டும் என்று அவர்கள் யோசிக்கவில்லை. கடவுளை தூசித்து விட்டு வெளியே வா என்று தான் வெறுத்தார்கள். ஆனால் கடவுளிடத்தில் அவன் நம்பிக்கையாக இருக்கும்போது, கடவுளே, என் பெயர் இந்த மண்ணிலே வாழ்வதற்கு உம்முடைய சித்தம் என்ன? இன்றைக்கு அதைத்தான் நாம் கேட்க வேண்டும். இன்றைக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் ஆனாலும் சரி, கீழ்நிலை பொறுப்பில் இருக்கிறவர்கள் ஆனாலும் சரி, எல்லோரும் தங்களுடைய பெயர்களை நிலைக்க பண்ணும். இன்றைக்கு பெயர்களை நிலைக்க பண்ண நாம் செய்கின்ற அரிய செயல்களோ, நாம் செய்கின்ற அசாதாரணமான செயல்களோ அல்ல. கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கை, கடவுள் சித்தத்தை கேட்டு செய்கின்ற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளிலே கடவுளை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல பரலோக பிதாவே, உம்முடைய சித்தம் இந்த நாளிலே எங்களுக்கு என்ன வைத்திருக்கிறீர்?
எங்களுடைய பெயருக்காக, புகழுக்காக, அற்ப லாபத்துக்காக நாங்கள் உம்மை மறுதலித்து உம்மை விட்டு விலகிப்போன பாதையிலே இன்றைக்கு ஆண்டவரே எங்களுக்கு சோதனைகளும் துன்பங்களும் விக்கினங்களும் வியாதிகளும் எங்களை நெருக்குகிறது. ஆனாலும் ஒரு வார்த்தை கூட உம்முடைய சித்தத்தை உணரக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் இல்லை. எங்களை தயவாய் மன்னித்தருளும். நாளிலும் எங்களுடைய திருச்சபையினுடைய அத்தியட்சர், ஆலோசனை சங்க செயலர், உறுப்பினர்கள், குருமார்கள் அனைவரும் இந்த ஊழியத்தில் பயன்படுத்துகிறீர். கர்த்தர் அவர்களுடைய பெயர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்ல அல்ல சுவாமி. ஆண்டவர், நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் என்று சொன்ன உம்முடைய சத்திய வார்த்தையின்படி நாங்கள் எங்களுடைய திருப்பணிகளை செய்ய எங்களுக்கு அருள்தாரும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.